திடீரென்று காலையில் எழுந்து உங்களது தொலைபேசியை பார்க்கின்ற போது 10,000 அமெரிக்க டாலர் பரிசாக உங்களுக்கு விழுந்திருக்கின்றது என்று சொன்னால் நீங்கள் எவ்வளவு சந்தோஷம் அடைவீர்கள் அல்லது என்ன செய்வீர்கள்? ஆனால் அதுதான் இங்கு கூடாது. 10,000 டாலர் உங்களுக்கு விழுந்திருக்கின்றது என்று வைபர் ஊடாகவோ வாட்ஸ்அப் ஊடாகவோ அல்லது ஏனைய சமூக வலைத்தளங்கள் ஊடாகவோ உங்களுக்கு தகவல் வந்தால் அது தொடர்பாக நீங்கள் யோசிக்க வேண்டும். அவ்வாறு ஒரு சம்பவம் தான் தற்பொழுது பதிவாகி இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக இதிலே பார்க்கலாம். உண்மையிலே ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு பதிவு. மற்றவர்களுக்கும் முடிந்தவரை இதனை பகிருங்கள், தெரியப்படுத்துங்கள். பலர் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஏமாந்தவர்கள் வெளியில் சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அதாவது கௌரவ பிரச்சனை காரணமாக சொல்ல முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். அதனால் இப்படியான பல மோசடிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது மன்னாரிலே ஒரு ஆசிரியர் ஒருவர் ஒரு தகவலை எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். அதிலே அவர் தெரிவித்த விடயம், எனக்கு காலை வேளையிலே ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது. அது தொடர்ச்சியாக கோல் ஒன்றும் வந்திருந்தது. அதாவது வைபர் ஊடாகத்தான் எனக்கு இவ்வாறு மெசேஜ் வந்திருந்தது. அதிலே நீங்கள் 10,000 அமெரிக்கன் டாலர்களை பரிசாக வென்றிருக்கின்றீர்கள் என்றும், சம்பத் BOC கொமர்ஷியல் பேங்கில் உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தால் நீங்கள் அது தொடர்பான தகவலை எங்களுக்கு தாருங்கள், அல்லது வேறு வங்கியில் தொடர்பாக அல்லது வேறு வங்கியில் நீங்கள் கணக்கு வைத்திருந்தால் கூட அது தொடர்பாக எங்களுக்கு தாருங்கள். ஆனால் முக்கியமாக சம்பத் BOC கொமர்ஷியல் பேங்கில் இருந்தால் தந்தால் நல்லது. அந்த வங்கிகளிலே உங்களுக்கு கணக்கு இருந்தால் அது தொடர்பாக எங்களுக்கு தந்தால் நல்லது. நாங்கள் இந்த பரிசு தொகையை, இந்த 10,000 அமெரிக்க டாலரை உங்களுக்கு அனுப்ப முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் அதனை கூறியது மாத்திரமல்லாமல், எனக்கு கொமர்ஷியலிலே வங்கி கணக்கு இருக்கின்றது, எனக்கு சம்பத்திலே வங்கி கணக்கு இருக்கின்றது, எனக்கு BOCயிலே வங்கி கணக்கு இருக்கின்றது, அல்லது அதனை தாண்டி இதர வங்கிகளில் வங்கி கணக்கு இருக்கின்றது என்று கூறினால் அடுத்த கட்டமாக அவர்கள் கேட்பது இதுதான். அதைத்தான் அந்த ஆசிரியரிடமும் கேட்டிருக்கிறார்கள். ஆசிரியர் சொல்லியிருக்கிறார், எனக்கு BOCயிலே வங்கி கணக்கு இருக்கின்றது என்று. அப்போது அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், உங்களது வங்கி கணக்குக்குரிய அந்த கார்டு, அதாவது டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு தொடர்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள், அந்த கார்டை எங்களுக்கு புகைப்படம் எடுத்து அனுப்புங்கள் என்று அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அப்போதான் அந்த ஆசிரியர் கொஞ்சம் உஷாராகி இருக்கின்றார். ஏன் இவர்கள் இந்த கார்டை கேட்கின்றார்கள்? அதாவது கார்டில் இருக்கின்ற அந்த நம்பரை எடுத்து இவர்கள் வங்கியில் இருக்கின்ற, அதாவது தங்களது வங்கி கணக்கில் இருக்கின்ற பணத்தை எடுப்பதற்காக மோசடியாக இவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கின்றார். ஏனென்றால் இது தொடர்பான செய்தியை அவர் ஏற்கனவே பார்த்திருக்கின்றார். நானும் இது தொடர்பாக செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றேன். இப்படியான நிலையத்தான் அவர் உடனடியாக அந்த நம்பரை பிளாக் செய்துவிட்டு எனக்கு இது தொடர்பான தகவலை வழங்கினார். இவ்வாறு அவர்கள் கதைக்கின்றார்கள், நம்புகின்ற மாதிரியே கதைக்கின்றார்கள், ஆங்கிலத்தில் கதைக்கின்றார்கள். ஆகவே ஆங்கிலத்தில் ஆரம்பத்தில் கதைத்து விட்டு பிறகு தமிழில் கதைக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், இவர்கள் ஒரு அலுவலகத்திலிருந்து கதைக்கின்றார்கள் என்பது தொடர்பாக ஒவ்வொரு தொலைபேசி பாவனையாளர்களுக்கும் நம்பிக்கை வர வேண்டும். அப்படி என்றால் தான் ஏமாற்ற முடியும் என்கின்ற யுக்தியில் அவர்கள் இவ்வாறு பேசுகின்றார்கள் என்று அவர் கூறினார். ஆகவே இவ்வாறு பேசுகின்ற போது ஆங்கிலம் பேசினால் அறிவாளி, ஆங்கிலம் பேசினால் பொய் சொல்ல மாட்டான் என்கின்ற ஒரு பொதுவான பார்வை இருக்கிறது. அதாவது வெள்ளையாக இருக்கின்றவன் பொய் சொல்ல மாட்டான், ஆங்கிலம் பேசுகின்றவன் பொய் சொல்ல மாட்டான், அல்லது ஆங்கிலத்தில் பேசியிருந்தால் அது உண்மையில ஒரு நிறுவனத்தில் இருந்துதான் அந்த அழைப்பு வந்திருக்கின்றது என்கின்ற எண்ணத்தில் பலர் இங்கு இருக்கின்றார்கள். அப்படியான நினைப்பும் பலர் மத்தியிலே இருக்கின்றது. அதனால் கூட இவர்கள் ஏமாறக்கூடலாம். ஆகவே இவ்வாறு சமூக வலைத்தளத்தின் ஊடாக இப்படியான மோசடிகள் இடம்பெறுகின்றது. ஆனால் நீங்கள் உங்களது டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு தொடர்பான தகவலை அவர்களுக்கு வழங்கினாலோ, அல்லது அந்த கார்டில் இருக்கின்ற பின்னால் இருக்கின்ற அந்த இலக்கத்தை கூறுங்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள், அப்படி அந்த இலக்கத்தை நீங்கள் வழங்கினாலோ, அல்லது அந்த கார்டை போட்டோ எடுத்து அனுப்புங்கள் என்று கூறுகின்ற போது போட்டோ எடுத்து அனுப்பினாலோ உங்களது வங்கி கணக்கில் இருக்கின்ற பணம் முற்றாக இல்லாமல் போய்விடும். அவர்கள் அதனை எடுத்து விடுவார்கள். அதற்கு பிறகாக அழுது புலம்பி எதுவுமே நடக்கப் போவதில்லை. ஆகவே இது தொடர்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் தெளிவாக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இவ்வாறு வாட்ஸ்அப் மற்றும் பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களின் ஊடாகத்தான் இப்படியான மோசடிகள் நடக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. நோர்மலாகவும் கோல் வரும், அதாவது டயலாக் கொமனிலிருந்து கதைக்கின்றோம், மொய்டல் கொமனிலிருந்து கதைக்கின்றோம் என்று உங்களுக்கு உங்களது அலைபேசிகளுக்கு நேரடியாகவே அழைப்புகள் வரும். அவர்கள் கூறுவார்கள், உங்களுக்கு இவ்வாறு 50 லட்சம் விழுந்திருக்கின்றது, 20 லட்சம் விழுந்திருக்கின்றது, நீங்கள் 1 லட்சத்தை வங்கியில் வைப்பில் இட்டால் நாங்கள் ஒரு கணக்கிலக்கம் அனுப்புவோம், அந்த கணக்கிலக்கத்திற்கு நீங்கள் பணத்தை வைப்பில் இட்டால் உங்களுக்கு பணம் கிடைக்கும், அந்த பரிசு தொகை முற்றாக கிடைக்கும் என்று கூறுவார்கள். அப்படியான சந்தர்ப்பத்தில் நீங்கள்
ஏமாந்து விடாதீர்கள். அதுவும் ஒரு போலியான அழைப்பாக கூட இருக்கலாம். அதாவது உண்மையாக உங்களுக்கு ஒரு பரிசு தொகை விழுந்திருக்கின்றது என்றால் எப்படி அறிவது என்கின்ற ஒரு கேள்வி இருக்கும். உண்மையிலே பரிசுகள் விழுவது உண்டுதானே? உண்மையிலே சிலருக்கு உண்மையாகவே பரிசுகள் கிடைக்கும். ஆனால் அது தொடர்பாக உங்களுக்கு அழைப்பு வருகின்ற போது நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் இருக்கின்ற அல்லது உங்களுக்கு அருகில் இருக்கின்ற ஏதாவது அந்த நிறுவனம் சார்ந்த அலுவலகத்துக்கு சென்று, உதாரணத்துக்கு டயலாக்கில் இருந்து இவ்வாறு உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகை விழுந்திருக்கின்றன்னு சொன்னால், நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தாலோ அல்லது கிளிநொச்சியில் இருந்தாலோ வவுனியாவில் இருந்தாலோ அந்த மாவட்டத்தில் இருக்கின்ற டயலாக் அலுவலகத்துக்கு செல்லுங்கள். உங்களது அலைபேசி இலக்கத்தை கொடுத்து, அதாவது எந்த அலைபேசி இலக்கத்திற்கு பரிசு விழுந்திருக்கின்றது என்று அவர்கள் அழைத்து சொன்னார்களோ அந்த அலைபேசி இலக்கத்தை கொடுத்து உங்களது பெயரையும் கொடுத்து இவ்வாறு பரிசு விழுந்திருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள், இது உண்மையா என்று சொல்லி கேளுங்கள். இல்லை என்று சொன்னால் டயலாக் நிறுவனத்தினால் வாடிக்கையாளர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற இலக்கம், அதாவது வாடிக்கையாளர்கள் அவர்களை தொடர்பு கொள்வதற்கு கஸ்டமர் கேர் நம்பர் என்கின்ற ஒன்று இருக்கிறது, அதற்கு அலைப்படுத்தி அவர்களிடம் கேட்டால் கூட அவர்கள் உங்களுக்கு விவரத்தை சொல்லிவிட போகிறார்கள். அதே போல இந்த கொம்மனியாக இருந்தாலும் அந்த கொம்மனி தொடர்பான அலுவலகம் இருக்கும், அந்த கொம்மனி தொடர்பான ஒரு ஒபிஷியலான நம்பர் இருக்கும், அதை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கலாம். இதே முதல் மற்றவரிடம் பகிருங்கள். அவர்கள் கூறுவார்கள் உங்களுக்கு, நீங்கள் வேறு யாரிடம் சொல்லாதீர்கள், சொன்னால் இல்லாமல் போய்விடும், நீங்களாகவே வாருங்கள், நீங்கள் தனியே வாருங்கள், நீங்கள் வீட்டில் கூட பெரிய சொல்லாதீர்கள் எல்லாம் சொல்லுவார்கள். அப்படியெல்லாம் எந்த ஒரு நிறுவனமும் பரிசு விழுந்தால் உங்களுக்கு கூறப்போவதில்லை, அது மோசடி அழைப்புத்தான். எனவே பேராசையால் உங்களது வாழ்க்கையும் பணத்தையும் இழக்காதீர்கள் என்பதைத்தான் இதிலே கூற முடியும். இப்படியான பல மோசடிகள் வினோதமான முறையில், நூதனமான முறையில் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதை அறியுங்கள். அவர்கள் விதம் விதமாக யோசிக்கின்றார்கள். நாங்கள் இதை மக்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிற போது அவர்கள் இது வெளிப்படையாக தெரிந்து விட்டது, அடுத்த வழி என்ன, புதிய வழி என்ன என்று விதம் விதமாக யோசிக்கின்றார்கள். அதோட தேவையில்லாத நம்பரிலிருந்து தேவையில்லாத ஏதாவது லிங்க் வரும் உங்களுக்கு, செய்தி சம்பந்தமாக பரிசு கொண்டிருக்கிறீர்களோ அல்லது இதை நீங்கள் 10 பேருக்கு பகிருங்கள் என்றோ தேவையில்லாத லிங்க் வரும். அதை கிளிக் செய்தால் உங்களது போன் கைக்காகும், அது போனில் வங்கி கணக்கு இருந்தால் அது தொடர்பாகவும் அவர்கள் ஒரு முயற்சி எடுத்து உங்களது பணத்தை எடுக்கலாம். ஆகவே பல்வேறு விதமான மோசடிகளும் இங்கு இடம்பெறுகின்றன. எனவே முடிந்தவரை இந்த தேவையில்லாத விடயங்களுக்குள் நீங்கள் தலையை போடாமல் இருந்தால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இந்த நவீன உலகத்தில் விதம் விதமாக எத்தனையோ வகைகளிலே பல மோசடிகள் இடம்பெறுகின்றது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அது தொடர்பாக தெளிவாக இருங்கள். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்த். வேடிக்கை பார்க்காதே, வேடிக்கை பார்க்காதே, தீவை விட்டு வெளியேறு, தீவை விட்டு வெளியேறு. காத்தாலை வேண்டாம், காத்தாலை வேண்டாம், காத்தாலை வேண்டாம், காத்தாலை வேண்டாம், காத்தாலை வேண்டாம், சுதந்திரம் வேண்டும், சுதந்திரம் வேண்டும். அல்லாதே அல்லாதே எங்கள் மண்ணை அல்லாதே, எங்கள் தீவை அழிக்காதே, அல்லாதே 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 எங்கள் மண்ணை அல்லாதே, அழிக்காதே 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 அழிக்காதே